இலக்கியத்தில் பொருந்தா காமம்னு ஒன்று இருக்குது. ஒருத்தருக்கு மேலே நமக்கு காதலோ காமமோ வயப்படுறோம், அதை கன்வே பண்ணுறதுக்கு பாட்டு போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். காமம் நடக்கும்போது இப்போ சாத்து நட சாத்து போட்டுடலாம், இல்லை மாசி மாசம் ஆளான கூட போட்டுடலாம். என்னுள்ளே ஏங்குகுதம் எப்படி போடுவீங்க? Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. Summer வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். With GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இந்த பாடல், இந்த சுச்சுவேஷன், இந்த பாடல் என்ன மாதிரி இருக்கும் தெரியுமா அப்படின்ட்டு இருக்கக்கூடிய பாடல்கள். சார் கேளடி கண்மணி பாட்டு, கேளடி கண்மணி கிட்டத்தட்ட எனக்கு சொந்த ஊர் திண்டுக்கல்ல இருந்து நான் கொடைக்கானல் போனோம் அப்படின்னா இந்த ஒரு பாட்டு போதும் சார். 109 கிலோமீட்டர். இந்த 109 கிலோமீட்டருக்கு இந்த ஒரு பாட்டை லூப்ல போட்டுட்டு நான் டிராவல் பண்ணிப்பேன். இப்ப அதாவது இதுல இடையில ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சவுண்ட் வரும். ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு போகும், லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போகும். இது ஹெட்போன், நல்ல ஒரு கிளாரிட்டியான ஹெட்போன், சோனி எரிக்சன் மாதிரி ஒரு ஹெட்போனை போட்டுட்டு நம்ம உட்காந்துட்டு, என்கிட்ட ராயல் என்ஃபீல்டு இருக்குது, நான் புல்லட் எடுத்துட்டு வச்சுட்டு போனேன் அப்படின்னோம்னா வண்டி போயிட்டே இருக்கும். அது வேற எதை பத்தியும் யோசிக்காது. நேரா குறிஞ்சியாண்டவர் கோயில் போய் நிக்கிற வரைக்குமே இந்த ஒரு பாட்டு போட்டு லூப்ல போட்டு போயிட்டே இருக்கு சார். அது வேற அதாவது ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா, எனக்கு அவரோட பாட்டுல இது ஒரு மணிமகுடம் தான் நான் சொல்லுவேன். அது எப்படி சொல்றது அப்படின்னா, நீங்காத பாரம் என் நெஞ்சோடுதான், நான் தேடும் சுமை தாங்கி நீ அல்லவா. இந்த வார்த்தை நம்ம சந்தோஷமா இருக்கும் போதும் நமக்கு ஆறுதல் தேவைப்படுது, ஒரு துணை தேவைப்படுது. துக்கமா இருந்தாலும் நமக்கு தேவைப்படுது, வழியில இருக்கும் போதும் தேவைப்படுது. நீங்க எந்த ஒரு சூழல்ல இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு சோல் நம்மள கட்டுப்பிடிச்சுக்க தேவைப்படுது. அது நான் அந்த ஒரு பாட்டுல நான் இளையராஜாவை முழுசா நான் அனுபவிக்கிறேன். இது நீங்க ஒரு பாட்டுன்னு சொல்ல முடியல. இப்போதைக்கு எனக்கு மைண்டுக்கு டக்குன்னு வந்தது அவருடைய ஆரம்ப கால 3வது படமா இல்ல 4வது படமா 5 படத்துக்குள்ள வந்த உறவாடும் நெஞ்சம். நான் இன்னைக்கும் இத வெளியில சொல்லலாமா என்னன்னு தெரியல. என்னுடைய கடைசி தருவாயில நான் கேட்கணுன்ற ஒரு சில லிஸ்ட்டை நான் ஆல்ரெடி என்னுடைய இதுல நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல முதல் இடம் உறவாடும் நெஞ்சும் வர்ற ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் உறவினிலாட புதுமைகள் காண காண்போமே என்னாலும் திருநாள். காரணம் இந்த பாட்டு ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த பாட்டுல அவர் பண்ண இன்னைக்கு ஆர்கெஸ்ட்ரேஷன் இதோட பல பல விஷயத்த அன்னைக்கே அந்த பாட்டுல அவ்வளோ பண்ணியிருப்பார் அவரு. ஸ்ட்ரிங்ஸ் ஆகட்டும், அதுல வர்ற ரிதம் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ட்ரம்மர் MSV அவருடைய நோயல் கிராண்ட். இது ராஜா அவர்களே ஒரு பேட்டியில சொல்லியிருக்கார். அவருடைய அந்த ரிதம், அவருடைய அந்த அந்த பாடல் சூழலும் ரொம்ப, அந்த படத்தோட எந்த ஒரு இதுவுமே இன்னைக்கு எதுலையுமே கிடைக்கல. ஆனா இந்த பாடல் அது ஒரு வயலின்ஸ் ஆகட்டும், அதோடைய ட்ரம்மிங் பேட்டர்ன், நோயல் அவருடைய ஸ்டைல்ல அவர் பண்ண ஒரு இது, அதுல வரிகளும் அவ்வளவு பிரமாதமா இருக்கும். பஞ்சவர்ணாச்சலம் ஐயாவுடைய பல வரிகள் அதுல அவ்வளோ அற்புதமான ஒரு ஒரு அமால்கமேஷன் ஆஃப் ஆல் கிரியேட்டிவ் தாட்ஸ் அந்த பாடல்ல இருக்கும். ஸ்ட்ரிங்ஸ் ஆகட்டும், அதுல நீங்க அந்த பாட்டை நீங்க ஒரு வாட்டி நீங்க போய் தனியா நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா அதோடைய ஒரு 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 முழு பரிணாமம். நீங்க கங்கை அமரன் மாட்டி விட்டார் இளையராஜாவை. பஞ்சவர்ணாச்சலம் சொல்லும் போதுதான் சிங்கப்பூர் பத்தி 2 பாட்டு இருக்கு. ஒன்னு அக்கறை சீமை அழகினிலே, இட் கேம் ஃபர்ஸ்ட். அதை எழுதினவர் பஞ்சவர்ணாச்சலம். அதை பார்த்துட்டு சிங்கப்பூர்காரங்க எல்லாம் பயங்கர தமிழர்களா, இளையராஜா அப்பா அக்கறை சீமை அதான் பயங்கரமா எழுதியிருப்பாரு. அங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, நிக்க கூட மாட்டாங்க, அப்படிலாம் ரொம்ப அழகா, அந்த ஊர் எவ்வளவு அழகா இருக்கு, மக்கள் எவ்வளவு வெள்ளந்தியா இருக்காங்க. ஆமா, நல்லா இருக்கும். அது பாடுங்க. சீன தமிழர் மலேசியா அன்புடன் வாழும் ரேஸ் கூட பெரிய இஷ்யூ இல்ல.
அப்படியே போறாங்க சார். ராமராஜர் படத்துல கங்கைபுரன் எழுதுறாரு, என்னது சொர்க்கமே வென்றாலும் சொர்க்கமே என்றாலும் நம்ம நம்ம ஊருக்கு போறோமா. இளையராஜா மேல கோபம் ஆயிட்டாங்க சிங்கப்பூர்காரங்க எல்லாம். நீ வரவே கூடாது அங்க போய் சிங்கப்பூருக்கு. ஷூட் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். லிரிக்ஸ் வந்து நம்ம கங்கைபுரன் ஆமா, ஆமா. நீங்க வரவே கூடாது, அதெல்லாம் நிறைய மாட்டி விட்டுருக்காரு. பட் வண்டர்ஃபுல் லிரிக்ஸ். பட் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன பாடல்ல முக்கியமா எஸ்பிபி அண்ட் எஸ் ஜானகி அம்மா. நான் இன்னைக்கும் வந்து என்னுடைய தெரிஞ்ச சர்க்கிள்ல நிறைய பேர்கிட்ட நான் சொல்ற ஒரு விஷயம், இந்தியன் ஃபில்ம் மியூசிக்கோட இதுல வித் டியூ ரெஸ்பெக்ட் டு ஆல் தேர் ப்ரெடிசஸர்ஸ், நீங்க எல்லா கிரேட்டஸ்ட் கம்போசர்ஸ், ராஜா சார் சொல்ற மதன் மோகன் ஆகட்டும், நௌஷாத் அவர்கள் ஆகட்டும், ஏகப்பட்ட கம்போசர்ஸ் அவர் சொல்றார். ஆனா ஜானகி அவர்கள், எஸ்பிபி அவர்கள், இளையராஜா காம்பினேஷன் மாதிரி ஒரு 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 4 தசாப்தங்களா வந்து பல லாங்குவேஜ்ல பல எக்ஸ்பிரஷன்ஸ் வர்ற பல சுச்சுவேஷனுக்கு பண்ண மாதிரி நீங்க வந்து ஃபோக்கா எடுத்துக்கோங்க, ஆர் ஒரு ஒரு மெலடி வெஸ்டர்ன் இதுவா எடுத்துக்கோங்க, ஆர் ஒரு ஒரு நார்மல் டூயட் பாட், சினிமா ஒரு பார்லன்ஸ்ல lustful சொல்லக்கூடிய situation. நார்மல் டூயட் பாட் எடுத்துக்கோங்க. இவங்களுடைய இந்த வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு த ப்ரீவியஸ் இரா, பட் இவங்கள மாதிரி ஒரு ஒரு ஒயிட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் இது வந்து மேட்ச் மேட் இன் ஹெவன் மாதிரி. அதனால நான் எப்பவுமே வந்து என்னுடைய நான் இவங்களை 2 பேரும் எப்படி நான் வந்து சொல்லுவேன்னா, எஸ்பிபியை நான் வந்து லவர் பாய் அப்படின்னு சொல்லுவேன், ஜானகி அம்மாவை டார்லிங் தான் நான் வந்து யூஸ்வலா சம்டைம்ஸ் நான் வீட்லயே டார்லிங், நான் பொண்ணுகிட்ட இந்த பாட்டு வாய்ஸ் யாரோடது உன்னால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சில ட்ரிவியாலாம் சொல்லும் போது, நான் என்னோட டார்லிங் பாடினது அப்படின்னு சொல்லும் போது ஜானகி அம்மாவை தான் நான். இவங்கள மாதிரியான ஒரு காம்போ கண்டிப்பா இந்தியன் ஃபில்ம் மியூசிக்ல ரொம்ப கஷ்டம். அது இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இப்போ சில சுச்சுவேஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸுக்கு பாடல் போடுறது, காதல் காமம் ரெண்டுக்குமே வந்து போடுறது வந்து இலக்கியத்துல பொருந்தா காமம்னு ஒன்று இருக்கு. இப்போ அந்த பொருந்தா, இப்போ ஒருத்தருக்கு மேல நமக்கு காதலோ காமமோ வயப்படுறோம், அதை வந்து கன்வே பண்றதுக்கு பாட்டு போடுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். காமம் நடக்கும்போது இப்போ சாத்து நட சாத்து போட்டுடலாம், இல்லை மாசி மாசம் ஆளான கூட போட்டுடலாம். ஆனா நீங்க வந்து என்னுள்ளே என்னுள்ளே ஏங்குகுதம் எப்படி போடுவீங்க? கண்ணீரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் மணல் காயும், நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளமோ. அப்படி அப்படி அதுக்குள்ள ஒரு ஒரு பெண் வந்து அப்படி எரிஞ்சிட்டு இருக்கா, அவளுடைய காமம் வந்து அவளை எரிக்குது. அதை ஒரு ஆணா இருந்துட்டு அவர் ரிசீவ் பண்ணிட்டு அதை எப்படி இசையா வந்து நீங்க இப்ப நம்மளே போயிடும், அதுக்குள்ள போயிடும்ல. அந்த பொருந்தா காமத்துக்கு அதுல போடுறாரு, மோகமுள்ள போடுறாரு வந்து சொல்லாயோ வாய் திறந்து. அந்த பொண்ணை லிட்டரலா அதை அனுபவிக்கிறா, எப்படியாவது எனக்கு இதை தீக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை ஏற்படுத்துங்கன்னு அவ வந்து சொல்றா. அதேதான் என்னுள்ளில் எங்க எங்கும் விதமும். ஸோ நீங்க இந்த வாய்ப்பு வந்து வேற இசைப்பாளர்களுக்கு கிடைச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த ஒரு யூனிக்கான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து இப்படி ஒரு, நான் ரொம்ப மிரண்டு போன ஒரு பாட்டு வந்து, எப்படி இவர் பண்ண, தமிழே இல்லை எனக்கு, அந்த பாட்டோட அர்த்தமே தெரியாது. ஆனால் அந்த பாட்டு கேட்டால் நான் வந்து ஒரு மாதிரி எனக்கு ஏதோ நடக்கும். எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, அது ஒரு பெரிய காமெடி. நான் கடவுள் படத்தில் ஒரு ஃபர்ஸ்ட்ல டைட்டில் சாங் ஒன்று வரும், மா கங்கா காசி மகா, ஒரு மாதிரி அது ஏதோ ஒன்று பண்ணும், ஆறன்னு போயிட்டு. இவர் எப்படி இந்த இடத்துக்கு இப்படி ஒரு பாட்டை தூக்கி பிளேஸ் பண்ணலாம்னு நினைச்சாரு அப்படிங்கிற மாதிரி வந்து தோணும். காமம்னு சொல்லும் போது இந்த இசையில் தொடங்குதம்மா எனக்கு சீரியஸா. அதுவும் 2 வருஷமா தான் நாங்க அதுக்குள்ள திளைச்சி ஊறி அப்படி அந்த பாட்டுல அந்த அதான் விரகம் தானே 2 பேருக்குள்ள. இப்ப விஜய் டிவி நாடகத்துல வர மாதிரி 2 வருஷம் ரொம்ப வருஷமா 2 பேருக்கும் ஒன்றும் நடக்கல அப்படிங்கும்போது, அப்ப அந்த காமத்தை வந்து அந்த ராவண இது டைம்ல சொல்றாங்க அப்படிங்கும்போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றாங்கல்ல, காமம் எப்படி ஒரு மென்மையாக இருக்கும், காமங்கிறது ஒரு ஹார்டா ராக் மாதிரி இருக்கக்குள்ள அல்லது அது இது யூஸ் பண்றது. எனக்கு தெரிஞ்சு மென்மைக்கு சக்கரவர்த்தியோட வாய்ஸ், அந்த வன்மத்தை காட்டுறதுக்கு அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன், ஐ திங்க் that was like brilliant. The choice of instruments சார் யூஸ் பண்ற. Exactly. நீங்க எனக்கு சட்டுன்னு ஞாபகம் வந்தது,
பனிவிழும் மலர்வனம்ல காமன் கோயில் சிறைவாசம் காலை எழுந்தா பரிகாசம் சிரிச்சாரு சொல்லு. பாருங்களேன், நான் அதே ரசிக்கிறேன். அசால்ட்டா பாடுறது டப்புன்னு சிரிச்சுட்டு போடுறாரு. இடத்துல வந்து நீங்க அந்த வரிகள் வந்து ராஜா சார் வந்து அந்த இடத்துல வீணை யூஸ் பண்ணிருப்பாரு. வீணையை யூஸ் பண்ணிருப்பாரு. அண்ட் திருப்பியும் வந்து ஒரு எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த வீணை வந்து என்ன கன்வே பண்ணுது அப்படின்னா, நீங்க சொல்ற அந்த ஒரு அந்த சிச்சுவேஷன்ல வர்ற அந்த ஃபீலை வந்து வீணையும், அதுக்கப்புறம் அதுக்கு கவுண்டர் வந்து எல்லாம் சுபமா முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து ஃப்ளூட்டோட ஒரு ரெஸ்பான்ஸ், கால் அண்ட் ரெஸ்பான்ஸ் மாதிரியான ஒரு இது வந்து நிறைய நீங்க சாய்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ன்னு வரும்போது ராஜா சார் வந்து அது எப்படிதான் வந்து அது ஒத்த புல்லாங்குழல் டக்குன்னு வந்துட்டு டக்குன்னு, ஆனா அதோட இம்பாக்ட் வந்து பயங்கர. என்னுள்ளே பாட்டோட இதெல்லாம் வந்து நடுவுல ஒரு ஃப்ளூட் ஒண்ணு போவோம், அது எந்த கணக்குல வருதுன்னே தெரியாது. நானும் நிறைய தடவை கணக்கெல்லாம் போட்டு பார்த்துக்கிறேன். அப்படியே தர வந்துட்டு அப்படி தொட்டுட்டு போற மாதிரி இருக்கும். தர சார் சொன்னார் அந்த ஒரு பாட்டு அப்படின்னு, அந்த ஒரு பாட்டு வச்சுட்டு பாலகுமாரன் ஒரு நாவலே எழுதியிருப்பாரு. இரும்பு குதிரைகள் நாவல்ல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங்ல வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 இடத்துல இந்த ஒரு பாட்டு வந்து இந்த 4 வரி அங்கங்க எழுதியிருப்பாரு. அந்த காயத்ரி கேரக்டருக்கு வரும்போதெல்லாம் வந்துட்டு இந்த பாட்டு வரும். அதாவது வந்து பாலகுமாரன் வந்து எப்படி அதை வந்துட்டு, அதாவது நம்ம ஒரு பாட்டை வச்சு எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு விளக்க வச்சு இன்னொரு விளக்க ஏற்றிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டை வச்சு நான் ஒரு கதையை எழுதி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அவர் ஒரு கதையே எழுதி முடிச்சு. இந்த ஒரு பாட்டை வச்சுட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது வந்துட்டு எனக்கு புரியல எதுக்கு இவர் வந்து இந்த பாட்டை வந்து ஓயாம ரெஃபர் பண்றாரு அப்படின்னு. 2வது தடவை படிக்கும்போது தான் வந்துட்டு இந்த பாட்டுக்குள்ள இவ்வளோ மீனிங் இருக்கா அப்படின்ட்டு அது வந்து கொண்டு போய்கிட்டே இருந்துச்சு. நிறைய தடவை வந்துட்டு அதாவது வந்துட்டு எப்படி சிந்திக்க வைக்கும் பண்ணோம்னா வந்துட்டு, தனியா இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு நம்ம ஏன் வந்துட்டு தனியா இருக்கிறோம் அப்படின்றது ஒரு யோசனையிலே இருக்கும். ஆனா வந்துட்டு நம்ம கூட யாருமே இல்லை அப்படின்ற ஒரு இதை வந்துட்டு ஈஸியா உடைக்கிறது வந்துட்டு புக்கு, இசை. இது ரெண்டையுமே வந்துட்டு 2 பேருமே வந்து அல்டிமேட்டா கொடுத்துருப்பாங்க. அதுலயும் இந்த ஒரு ஸ்பெஷல் பாட்டு வந்துட்டு ரொம்ப இதா வந்துட்டு கொடுத்துருக்கும். ரசிச்சு வாழ்ந்த அனுபவிச்சு இல்ல அது வந்து அதான் சொல்றேன்ல, ஒரு பாட்டை வச்சு ஒருத்தர் வந்து கதை எழுத முடியும் அப்படின்னோம்னா வந்துட்டு அந்த இந்த ஒரு பாட்டை வச்சுதான். நீங்க சொல்ற மாதிரி அடமச்சம் உள்ள சாங் கேட்டீங்கன்னா ஆமா, இப்போ அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு, எல்லாரும் பாடுறாங்க. ஆமா, ஆர்கெஸ்ட்ரல் டிலைட். நீங்க அந்த பாட்டோட அவர் யூஸ் பண்ண மிருதங்கம் யூஸ் பண்ண மிருதங்கம் வெஸ்டர்ன் என்ன ஒரு ஃபியூஷன். மிருதங்கத்தை வந்து யூஸ் பண்றாரு. அந்த என்டையர் ரிதம் போர்ஷன் வந்து ஆஃப் கோர்ஸ் அதுல ஹை ஹேட் ட்ரம்ஸ் எல்லாமே இருக்கு. பட் நடுவுல அந்த வாய்ஸ் வேற மிருதங்கம். And it is a clear situation where the hero goes through a phase where he wanted to get close to the அதுக்கு அது எப்படி அவர் வந்து வத்சாயனா அண்ட் அதிவீர ராமபான் இந்த வார்த்தைகள்லாம் வந்து உண்மையிலே அந்த வார்த்தைகள்லாம் எங்க இருந்து அத வத்சாயனா கேள்விப்பட்டிருக்கோம், பட் அதிவீர ராமபாண்டியர் யாருன்னே தெரியல. ஆனா அந்த நீங்க பாட்டை வந்து நீங்க வந்து பிக்சரைசேஷன் விட்டுருங்க, ஆனா நீங்க அந்த பாட்டை கேட்கும் போதே வந்து உங்களுக்கு அவர் என்ன அந்த பாட்டுல நடக்குதுங்கிற ஒரு விஷயத்த நாமே ஒரு தனி செஷனே ராஜாவும் காமமும் அது பேசணும் அப்படின்னோம்னா வந்துட்டு கிட்டத்தட்ட 365 நாளும் பேசணும், பேசிக்கிட்டே இருக்கலாம். எது பாட்டு எடுத்தாலும் இப்ப பிச்சை பாத்திரம் எழுதுனா நீங்க தத்துவத்துக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலி ஒரு தடவை வந்து ஒரு காம்படிஷன் நடக்குது. அவர் 2 போட்டியில இருக்காரு. இசையமைப்பாளராகவும் அந்த காம்படிஷன்ல போட்டியில இருக்காரு, பாடலாசிரியராகவும் போட்டியில இருக்காரு. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்து எனக்காக அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில் வெறும் பாத்திரம் உள்ளது என்னிடத்தில் அதன் சூத்திரம் அது உன்னிடத்தில் ஒரு முறையா இருமுறையா பலமுறை பல பிறப்பு எடுக்க வைத்தாய் தினம் தினமாய். அது ஆக்சுவலா வந்துட்டு அது வந்து ரமணர் பாட்டு. இது அந்த ஆக்சுவலா இது வந்து நான் கடவுள் வரும்போதுதான் எல்லாருமே சினிமால கேட்டாங்க. நான் வந்து ஆல்பம் ரிலீஸ் ஆனதுமே வந்துட்டு உடனே வாங்க அப்படின்னு. அது எல்லாரும் எப்ப பிறந்தீங்க நீங்க? இளையராஜா பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிறந்தீங்க. 88 ஆனா பாருங்க அவர் ரமணன் நம்ம வந்து படம் வந்து பிறகுதான் கேக்குறோம். என்ன அப்படின்னா வந்து இது எல்லாருமே வந்து மது பாலகிருஷ்ணன் வாய்ஸ் ராஜ்குமார் பாரதி படத்துல வந்துட்டு. ஆனா வந்துட்டு நான் கேட்டது வந்து இளையராஜா சார் வாய்ஸ்ல. ஏன்னா அந்த ஆல்பம் ஃபுல்லா வந்துட்டு ராஜா சார் வந்துட்டு பின்னி பெடல் எடுத்திருப்பாரு.
இது வந்து கேட்டுட்டு வந்துட்டு எனக்கு மதுபாலகிருஷ்ணன் ஒரு மாதிரி இரிட்டிட்டிங்க. இது வந்து ஒரு அதே விஷயம் தான் வச்சுக்கோங்க, அப்படியே சொல்லுங்க. இதே விஷயம் தான் இதே ஒரு கோயில் பாட்டுக்கும் நடக்கும். இதே ஒரு கோயில் பாட்டு எஸ்பிபி பாடி இருப்பாரு, ஆனா எஸ்பிபி பாடுறது பாக்க பொட்டு வைத்த ஒரு வட்டணி இல்லாம அப்படிதான். போன வருஷத்துல இருந்து இவர் பாடின வருஷம் தான் பிடிச்சிருக்கு. இல்ல ஆக்சுவலா வந்துட்டு என்ன அப்படின்னம்னா வந்துட்டு இது வந்து ஒரு அப்போ நான் Facebookல உள்ள நுழையும் போது வந்துட்டு ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஆச்சு. வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு மது பாலகிருஷ்ணன் அப்படி இப்படி பாடியிருக்காரு, இவர் தேவையில்லாம வந்துட்டு இப்படி மறுபடியும் ஒரு அட லூசு பிள்ளைகளா மது பாலகிருஷ்ணன். இது வந்து நான் வந்து ரொம்ப நேரம் வந்துட்டு ஃபேன் பாய் மூமெண்ட். பல பாடல்கள் வந்து ராஜா அவருடைய வெர்ஷன் வந்து நமக்கு நம்ம பக்கத்துல அவர் வந்து பாடுற மாதிரி பாப்புலரா இருக்கிற இதயம் ஒரு கோவில், நானாக நான் இல்லை தாயே, அது எல்லாருக்கும் எஸ்பிபி வெர்ஷன். நான் தேடும் அப்படிதானே, நான் தேடும் அப்படிதானே. ராஜா அவருடைய வெர்ஷன் வந்து அவருடைய வெர்ஷன் வந்து அந்த இமோட்டிவ் ஃபீலிங் வந்து ராஜா அவருடைய வாய்ஸ்ல வந்து எப்படி வேரியேஷன் வருது தெரியல. ஒரு பாட்டுல இப்போ அந்த தாலாட்ட ஒரு எவ்வளவு அவ்வளவு வேரியேஷன் வந்து இளையராஜோட வாய்ஸ் அவர் கொடுக்குறாரு. இப்ப இது ஜப்பான் கல்யாணம் பேசணும்ல, ஜப்பான் எனும் தேசத்திலே பகல் பொழுதும் ராத்திரிதான், அப்படி வரும்போது அப்படி வேற மாதிரி இருக்கு வாய்ஸ். I mean it transcends you to another level. இன்னொரு அதே வரிசையில ராஜா சாருடைய the psychedelic போர்ஷன்னா கண் சிவந்தால் மண் சிவக்கும் எல்லாரும் தெரியும். மனிதா ஐ மீன் அவருக்கு ஒரு அந்த பாடல்லாம் வந்து உச்சம், அதோடைய உச்சம் மேதினம் கொண்டாடப்பட்ட இந்த அதே படத்துல ராஜா சாருடைய வெரி சட்டிலான ஒரு ஒரு ப்ளூஸ் ஜாசி கைண்ட் ஆஃப் சாங். வந்தாளே அள்ளிப்பூ நாள்தோறும் சந்திப்பு ஆளூரும் கன்னிப்பூ தாராரா. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரில்யூட் வந்து ஒரே ஒரு பீட் மிருதங்கத்தோட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த பாடல் ஃபுல்லா வந்து பேக்கிங் ஆஃப் த லீட் கிட்டார்ஸ், பாஸ் கிட்டார், சாமக்கோழி கோயில சாமக்கோழி அதுக்கு முன்னாடி இந்த பாடல் வந்து ஜஸ்ட் அ ஸ்வீட் 2.5 minutes அவருடைய அந்த வாய்ஸ்ல அந்த பாட்டு நீங்க கேட்டீங்கன்னா யூ கோ டு தட். நீங்க சம்வேர் இந்த எஸ்பிபி சாருடைய கோட்டையை நான் சுட்டுடுவேன், நியூ ஆர்லியன்ஸ்ல இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். அண்ட் அதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, ராஜா சார் அந்த போஸ்ட்லூட் முடியும் போது அவர் வந்து விசில் பண்ணியிருப்பார். ஐ திங்க் அவருடைய விசிலா எனக்கு தெரியல, பட் அவருடைய விசிலா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் அந்த போஸ்ட்லூட்ல வந்து அவரோட அந்த மெலடி போர்ஷன், வந்தாலே அல்லிப்பூவோட அந்த மெலடி போர்ஷன் வந்து விசில்லே பண்ணியிருப்பார். அண்ட் அந்த விசில் பண்றாரு, அதுல வர்ற ஹார்மனிஸ் அதுல ரெண்டாவது சரணத்துல வர்ற அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஃபீமேல் ஹார்மனி வரும், அண்ட் தென் ராஜா சார் ஆட்ஸ் இன்டு ஹிஸ் ஓன் தேர் வித் லாலா. இளையராஜா வந்துட்டு ஒரு ஃபேமிலி மெம்பர். இப்போ கரூர்ல நடந்ததுல வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் கரூர் வந்துட்டு நிகழ்ச்சி போயிருந்தேன். அப்போ வந்துட்டு அவர் சொல்றாரு, உங்க வீட்டுல ரேஷன் கார்டுல மட்டும் தான் நான் இல்ல, மற்றபடி உங்க வீட்டுக்கு அவரே சொன்னாரு. விவேக் வந்து ஒரு மேடையில சொல்லியிருப்பாரு, ஒரு வீட்டுல இல்ல ரேஷன் கார்டுல அபிஷியலா இல்லாம இருக்கிற பேர் வந்து இளையராஜா. To be honest, to be successful and to realize it while living and to feel that it's a gift. I think he's got that gift. அது வரைக்கும் உங்களை மனசுல இந்த படங்கள்லாம் வந்து மனசை போட்டு புழிஞ்ச படங்கள், அப்படி ராஜா சாரோட மியூசிக்கோட ஒன்றித்த படங்கள் அப்படின்னா எதெல்லாம் சொல்லலாம்? படங்கள் அப்படின்ல நான் பாட்டே ஆக்சுவலா நாங்க கேட்டப்போ சொல்லணும்னு நினைச்சேன். பிகாஸ் எனக்கு இளையராஜா கிட்ட பிடிச்சதே அந்த டைவர்சிட்டி. லைக் ஹீஸ் லைக் என்ன வேணா பாட்டு போட முடியும்ல. ஸோ ஐ திங்க் லேட்டர் ஆன் லைஃப் கூட இல்லை. ஏன்னா ஐ திங்க் 3வது கவிக்குயில் வந்து இந்த 2வது படமா 3வது படமா அதுக்குள்ளதான் 5th இருக்கிற. அப்போ கவிக்குயில்ல சிவகுமாரன் ஸ்ரீதேவி, ஸோ அந்த சின்ன கண்ணன் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இவரு பாலமுரளி கிருஷ்ணா வந்து MSV அந்த இதுக்கு பாடியிருக்காருல்ல திருவிளையாடல், ஒரு நாள் போதுமா. அதுக்கப்புறம் இட்ஸ் நாட் சங். ஸோ ஆஸ் அ யங் கம்போசர் டு கோ அண்ட் பிரிங் பாலமுரளி கிருஷ்ணா என்ன கன்விக்ஷனோட இந்த ஆள் போய் கேட்டிருப்பாப்ல அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அண்ட் அவர் ஒரு யங் மியூசிக் டைரக்டருக்கு நான் உடனே வந்து பாடுறேன் அப்படின்னு சொன்னது போது அது சின்ன கண்ணன் அழைக்கிறானுடைய ஒரு
சூதிங் காம்னஸ் ஆஃப் த சாங் ஒன்று இருக்கும். அது என்னன்னா, பாலமுரளி கிருஷ்ணா ரொம்ப அழகா பாடுவாரு. கர்நாடிக் பாடினாலும் அந்த சினிமா மியூசிக் ஏத்த மாதிரி அந்த பாடல்ல வந்து அவர் அந்த வார்த்தை எப்படி சொல்றது, கிறங்க வைக்கும் ஒரு மாதிரி ஒரு சாஃப்ட்னஸோட அந்த வார்த்தை இருக்கும். ஒரு குழைவு இருக்கும். ஏன்னா தெலுங்கு பேசுறவர் அவர். அப்ப அவரை இளையராஜா ஒரு காம்பினேஷன் இருக்கும்ல, அந்த சின்ன கண்ணன் அழைக்கிறான் மாதிரியான ஒரு அழகான ஒரு கர்நாடிக் காம்போசிஷன் மெலடி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது இருக்குல்ல. திடீர்னு வாங்கோன்னா மாதிரி ஒரு பாட்டு சிவகுமாரோட இதுல பத்ரகாளியில இல்லையா. ஸோ எப்படி இந்த வேரியேஷன் எனக்கு அது எப்பவுமே வந்து பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹி வாஸ் அவர் வெளியே சொல்ல மாட்டேங்கிறாரு, பட் ஹி வாஸ் ட்ரைங் டு ப்ரூவ் டு பீப்புள் தட் இஸ் அமேசிங். ஓகே, அண்ட் ஐ திங்க் இளையராஜா நோஸ் ஹீஸ் அ ஷோமேன். பாரதிராஜாவுடைய இப்போ ஃபர்ஸ்ட் படம் பார்க்குறோம் 16 வயதுல. ஐ திங்க் கமல் அண்ட் ரஜினி 2 பேருமே ரொம்ப ரஸ்டிக்கான ஒரு படம். இப்போ மலேசியா வாசுதேவன் பாடுறாரு, ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு இல்லையா, அந்த பாட்டு வருது. யூ நோ த ரஸ்டிக் ஃபோக் டோன் டு இட், ரைட்? அப்படியே பார்க்குறோம். அடுத்து அப்படியே பார்த்தோம்னா பாரதிராஜாவோட சிகப்பு ரோஜாக்கள். சிகப்பு ரோஜாக்கள்ல கமலும் மாறிடுறாரு, பாரதிராஜோட ஸ்கிரிப்ட் மாறுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு படம், அதுக்கு இளையராஜாவோட ஒரு ஸ்டைலிஷான ஒரு பாட்டு, ஒரு நினைவோ ஒரு பறவை. அவன் யோசிக்கும் போது ஹவு இஸ் திஸ் ஈவன் பாசிபிள் ஃப்ரம் சம்வன்? இல்ல, ஐ திங்க் ஹி வாண்டட் டு ப்ரூவ் பீப்புள். இவன் வந்து கிராம பாட்டு தான் போடுவான், இவன் வந்து இந்த பறையடிக்கக்கூடிய இந்த பாட்டு தான் போடுவான், இல்ல ஹி கேன் டூ மெலடி அப்படிங்கும் போது இல்ல ஐ கேன் டூ அ ப்ளூ ஜாஸ் கைண்ட் ஆஃப் ரொமான்டிக் சாங் அண்ட் தட் இஸ் பாசிபிள் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் இந்த ஸ்டைலிஷ் பாடல்லாம் இருக்குல்ல, இன்ஃபேக்ட் இந்த சிகப்பு ரோஜாக்கள், இந்த மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின், ஆக்சுவலி தட் சவுண்ட்ஸ் லைக் amazing, it's a jive jazz kind of ஒரு சாங். அது அப்புறம் டிக் டிக் டிக்ல நேற்று இந்த வேலை ரஜினியோட வைஃப் பாடி இருப்பாங்க. ஐ திங்க் இந்த பாட்டெல்லாம் எப்படி ஒரு மனுஷனால இவ்வளோ ஸ்டைலிஷா போட முடியுது? பிகாஸ் பீப்புள் ஜட்ஜ் ஃப்ரம் வேர் யூ கம் ஃப்ரம், வாட் க்ளோத்ஸ் யூ வேர், இல்லையா? அப்போ someone coming from Pannapuram, farm labor, coming from a communist background, and he is doing such a amazing work. அப்போ இந்த மனுஷன் எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கணும், இல்லை எவ்வளோ கத்துக்கிட்டு இருக்கணும். நீங்க அந்த சூழல்ல இருந்து ஒரு இசையமைப்பாளர் வந்துடலாம். ஆஸ்திரியால இருந்து ஒரு ஒரு சிம்பனி போடுறவர் வர்றான், ஏன்னா he is more equipped with the instruments. ஆனா பண்ணபுரத்துல ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல இருந்து வர ஒரு ஆளு எப்படி வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து அப்படி கொடி கட்டி பறக்க முடியுங்கும் போது எனக்கு சிலுக்குது. பிகாஸ் அகேன்ஸ்ட் ஆட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாம் அமைஞ்ச பிறகு அதுல நீ போடுற பீத்தோவன், மோசாட். ஓகே, பீத்தோவன் ஆல்சோ ஹேட் அ காது இஷ்யூ, பட் நம்ம அது கூட போல. எல்லாரும் அமைஞ்ச ஒரு விஷயம் பண்றது வேற, எதுவுமே அமையாம நீ பண்ணவே கூடாதுன்னு சொல்ற இடத்துல ராஜாவா, அதுக்குதான் பேரு பாருங்க ராஜா. அவங்க அம்மா அப்பவே தெரிஞ்சுதான் ராசையான்னு பேர் வச்சிட்டாங்க போல. டு ப்ரூவ் தட், ஐ திங்க் that's excellent. And I think Ilayaraja innaku solven, he's a perfect showman. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.